வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைச்சிரல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜய் வந்து வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீனை எங்க தான் போனான்னு தெரியல, சமையல் எதுவுமே செய்யல, என் மகனுக்கு வர கண்ணில் அடிபட்டு இருக்கு, அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம், இவ எங்க தான் போனான்னு தெரியல, இந்த நேரத்துல இவ ஊர் சுத்த போயிருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க விஜயா. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, பாரு என்னன்னு தெரியாம எனக்கு சும்மா கத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, என்னங்க உங்க மருமகளை திட்டினா உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதா, அவ பண்றது அப்படிதான் இருக்கு, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, விஜயா நீ ரொம்ப திட்டாத, ரொம்ப கத்தாத, நான் சொல்றத நீ பொறுமையா கேளு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. என்னங்க ஏதாவது சொல்லுங்க, எப்ப இருந்தாலும் அவளை காப்பாத்திருக்கதா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, விஜயா இங்க பாரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா, மனோஜுக்கு காசு 50,000 ரூபாய் கேட்டிருக்காங்க, அந்த 50,000 ரூபாய் எப்படியாச்சும் யாருக்கிட்டயாச்சும் வாங்க முடியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இந்த இடத்துல உன் பையன் மனோஜ் இருந்திருந்தா அப்படியே போட்டு விட்டு போயிட்டே இருந்திருப்பான், இவங்க அப்படி பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அப்போ விஜய் இது கேட்டு சைலண்டா இருக்காங்க. சரிங்க இப்போ அதுக்கு சாப்பாடு யார் வைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டிட்டு இருக்காரு. அப்போ ரிபி சொல்றாங்க, இங்க பாருங்க யாரும் சமைக்க வேணாம், நான் போயிட்டு சமைக்கிறேன், நீங்க யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொல்றாரு. அந்த நேரத்தில் நடக்குது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சமைக்க போறாரு. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் எல்லாருக்கிட்டையுமே காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கொடுக்குற மாதிரியே தெரியல. என்ன மீனா நம்ம என்னதான் தெரிஞ்சாலும் கொஞ்சம் தான் கிடைக்குது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க இப்போ என்ன பண்றது நானும் யோசிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எனக்கு ஒரு ஐடியாங்க, நம்ம பேசாம நம்ம பெருசு மாமா கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஆமா மீனா நம்ம கேட்கலாம், இருந்தாலும் அவங்க இப்போ கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம அப்படி காசு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கும் கேட்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா சரி நம்ம சும்மா கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே போகிறாங்க. போன உடனே முத்து வந்து இந்த மாதிரி தயங்கி கேட்குறாங்க, மாமா இந்த மாதிரி மனோஜுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு மாமா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால என்ன பண்ணுறதே தெரியல, காசு யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்த்தேன், அவங்களும் யாருமே தரமாட்டுறாங்க மாமா, என்னால் இது பண்ண முடியல, உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுங்க மாமா, நான் எனக்கு காசு வர வேண்டியது இருக்கு, நான் அந்த காசை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன் மாமா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ பெரிய சொல்கிறாரு, என்னப்பா நீ ஏன் இப்போ தயங்கி கேட்டுட்டு இருக்க, நீ என் பையன்ப்பா, நீ கேட்டால் நான் காசு தர மாட்டேனா அப்படின்னு சொல்லி பெரிய சொல்கிறாரு. சரி சொல்லி காசும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா மாமா அதாவது மணி வந்து பெருசுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பெரு சொல்றாங்க, இங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் பையன் அதாவது என் ஃப்ரெண்டோட பையன் எனக்கு வந்திருக்காங்க, நான் கூட சொல்லியிருக்கேனே எனக்கு பையன் மாதிரின்னு, அவன் தான் வந்திருக்கான், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா, ஏன்னா நீங்க வரும்போ அவன் இல்லை, அவன் வரும்போ நீங்க இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி பெருசு வந்து, பா முத்து இங்க பாரு நான் ஸ்பீக்கர்ல பாரு, அவங்க என்ன சொல்றாங்க கேளு, அவங்க ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கி தர போறாங்க கல்யாணத்துக்கு, நானும் எவ்வளவு வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்கப்பா, நீயே கேளு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஸ்பீக்கரில் போடுறாங்க. போட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இந்த எல்லா விஷயத்தையும் நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மணி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்காக உடனே முத்துவுக்கும் மீனாகும் டவுட்டு, இந்த வாய்ஸ் நம்ம எங்கே கேட்டிருக்கோம், இது கண்டிப்பாக மலேசியா வாய்ஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சிலப்போ முத்து கேட்குறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம், மாமா இது யாரு, கண்டிப்பாக மாப்பிள்ளையோட மாமா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ண உடனே இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்டோட பையன் அவன் வந்து உங்களை பார்க்கணுமா, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், வர சொல்லுங்க, நான் இங்கே தான் இருக்கேன், என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து மீனா போகிறாங்க. பொண்ணு பேசிட்டே போகிறாங்க. என்னங்க இது அவரோட வாய்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், வா நம்ம போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி வீடும் வருது. வந்த உடனே இறங்கி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா மாமா ஜாலியாக உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. முத்துவை பார்த்தோன்னு சரியான ஷாக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.